இங்க நிறைய பேர் 10th முடிச்ச பசங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்கள கைட் பண்றது எல்லாமே என்னோட டீம் தான். அம்மா கொஞ்சம் திரும்புங்க எல்லாரும். ஸோ இப்போ நீங்க சொன்ன கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி எனக்கு ஒரு ஐடியா தான். அவங்களுக்கு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள டெக்னாலஜில அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆன்லைன் மட்டும் இல்லாம எப்படி வந்து இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்றாங்க. இது எல்லாத்துக்கு மேல படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு ஜாப் கிடைக்கும்ன்றதுக்கு என்ன நிச்சயம்? இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் யாரா இருந்தாலும் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள நீங்க என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் 10th தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன், இல்ல டிகிரி முடிச்சிட்டேன் ஆனா வேலைக்கு எங்கேயும் போல, இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான டீச்சர் ட்ரைனிங்கான கோர்சஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். இது நம்ம தாம்பரம் முடிச்சூர்ல இருக்கிற டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது இவங்களே கைட் பண்ணி உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தர வரைக்கும் எல்லாமே எண்ட் டு எண்ட் கைட் பண்ணுவாங்க வித் நாமினல் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள போய் என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னா என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு? பேசிக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மாண்டசரி இருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் பிரைமரி எஜுகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மாண்டசரி அண்ட் எலிமெண்டரி எஜுகேஷன் இருக்கு. ஓகே, யாரெல்லாம் வந்து இங்க ஜாயின் பண்ணலாம்? ஸ்கூலிங் படிச்சிருக்கணுமா, ஆல்ரெடி வேற ஏதாவது முடிச்சிருக்கணுமா, என்ன குவாலிஃபிகேஷன்? நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் 10th படிச்சிருந்தாலே வந்து இந்த கோர்ஸ் பண்ணலாம். ஓகே, 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னா பேசிக் லெவல் ஆஃப் கோர்ஸ் படிக்கலாம் இங்க. ஓகே ஓகே. ஸோ 10th முடிச்சு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம், அதுக்கு மேலே இதை பற்றி மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்கனாலும் அப்போ வந்து படிக்கலாம். அது தெரியலன்றனால தானே இங்கே வந்து படிக்கிறாங்க. இங்கே வரும்போது அதுக்கேற்ற நாலேஜ் எல்லாமே கொடுத்துருவோம். டீச்சிங்னா என்ன, டீச்சிங் எப்படி குழந்தைங்களுக்கு போய் டீச் பண்ணணும், ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எப்படி வரையணும், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லெட்டர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை போய் அவங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஜீரோல இருந்து நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. ஜீரோல தான் படிச்சிருக்கேன்னாலுமே சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமா, இங்க நிறைய பேர் 10th முடிச்ச பசங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா ஒர்க் பண்றாங்க, டிராயிங் டீச்சர்ஸா ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிளே குரூப் அண்ட் ப்ரீகேஜிக்குலாம் வந்து டீச்சர்ஸா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 12th முடிச்சவங்க, இப்போ சப்போஸ் வந்து 12th படிச்சிருப்பாங்க, காலேஜ் முடிச்சிருப்பாங்க, டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்களும் படிக்கிறாங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த கோர்சஸ்லாம் என்ன டியூரேஷன் வரும்? இதெல்லாம் 1 year பீரியட்ல கண்டிப்பா படிப்பாங்க. 1 year கம்பல்சரி படிக்கணும். நீங்க சொன்ன எல்லா கோர்ஸுமே 1 year? ஆமா, 1 year படிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் கத்துட்டு தான் அதுக்கடுத்து தனியா பிரிப்போம். நாங்க ப்ராக்டிகல்ஸ்ல தனியா பிரிப்போம் உங்களுக்கு. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அண்ட் 10th படிச்சிருந்தாவே வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இல்ல நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன், யூஜி முடிச்சிருக்கேன், எனக்கான கோர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி வேரியன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. 10th முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ இன் மாண்டசரி, பேசிக் மாண்டசரி கத்துப்பாங்க. இதே வந்து டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் பிரைமரி எஜுகேஷன் படிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க மேம் எனக்கு பிரைமரி லெவல் வேணாம், நான் வந்து கேஜி தான் போறேன் அப்படின்றவங்க அட்வான்ஸ் மாண்டசரி மட்டும் படிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து இப்போ யூஜி பிஜி முடிச்சிருக்காங்க, நான் நல்லா பண்ணணும், ஒரு பிரைமரி லெவல் போகணும்னு நினைக்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் வச்சு நான் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாண்டசரி அண்ட் பிரைமரி அண்ட் எலிமெண்டரி கூட எடுத்து படிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக அந்த கோர்ஸ் எப்படி நடக்கும்? எங்க கிளாஸ் ரூம் செஷன்ஸா, ஆன்லைனா, இந்த செஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளெண்டட் மோட், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத் ரெண்டுமே இருக்கும். ஆன்லைன்லயும் கத்துப்பாங்க, கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லயும் லைவா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்லயும் ப்ராக்டிகல்ஸ் வந்து அவங்களோட வைவா, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே வந்து நேர்ல வந்து தான் அவங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே கம்பல்சரி? ரெண்டுமே இருக்கு. நான் வந்துட்டு கம்பல்சரி டெய்லி வரணும்னு அவசியம் கிடையாது. நான் வீட்டில் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் வீட்டில் இருந்து என்னோட வேலையும் பார்க்கணும்னா படிக்கலாம், கற்றுக்கலாம், இங்கே வந்து படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம வந்துட்டு எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பர். இப்போ இன்னொரு கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ வந்து பிஎட் முடிச்சுட்டேன், டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டேன், பட் வந்து அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டேன், பாப்பா பிறந்துச்சு, அந்த மாதிரி ரீசனால டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஆக்சுவலி எங்ககிட்ட நிறைய பேர் டிடெட் முடிச்சவங்க, பிஎட் முடிச்சவங்களே படிச்சுட்டு இருக்காங்க பிரசன்ட்ல. எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள டெக்னாலஜில அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால வெறும் தியரிட்டிக்கல் மட்டும் படிச்சிருப்பாங்க, ரொம்ப கேப் இருந்திருக்கும். போய் ஒரு இடத்துல வந்து ஃபியரா இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர் நிறைய இருக்கும், போய் ஃபேஸ் பண்றது, இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுலாம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால அவங்களும் இங்க வந்து படிச்சு அதுக்கான வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு அது ஆடட் பெனிஃபிட் தான். ஓகே. ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க 10th தான் படிச்சிருக்கேன், 12th
தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கரியரில் வந்துட்டு இது வரைக்கும் நான் ஸ்டெப்பே எடுக்கல, படிச்சிருக்கேன், ட்ரைனிங்லாம் கூட போயிருக்கேன், ஆனால் வந்துட்டு எந்த ஸ்டெப்பும் எடுத்து வேலைக்கெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படி நினைக்கவே வேணாம். இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்கள் கரியருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மேம்? கரெக்ட். ஓகே, இப்போ நீங்க டிஃப்ரெண்டான கோர்சஸ் சொல்றீங்க நம்ம கிட்ட இருக்கிறது. இதுல வந்து இந்த கோர்ஸ் படிச்சா இந்த கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து டீச்சிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. மாண்டசரி மட்டும் எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கேஜி லெவல் தான் போக முடியும். ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி வரையும் போகலாம். இதே வந்து பிரைமரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து 1 to 5th வரை எடுத்து பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இது 2 கேட்டகரி. அதுக்கப்புறமாவும் நான் வந்துட்டு ஒரு 7th 8th நான் போகணும் அப்படின்றவங்க அவங்களுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் எடுத்து நல்லா பண்றாங்க, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னமோ அவங்க எலிமெண்டரி சூஸ் பண்ணலாம். எலிமெண்டரி. ஓகே. ஸோ மாண்ட், பிரைமரி அண்ட் எலிமெண்டரி சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்ன கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே. ஸோ டிபெண்டிங் ஆன் த குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரொஃபைல்ல வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இங்க எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த 20,000 சொல்றது நீங்க 1 இயர்க்கான ஃபீஸ் அமௌண்ட்? ஆமா, 1 இயர். ஓகே. இப்போ நீங்க மொத்தமா பே பண்ணணுமா இல்ல பிரிச்சு பே பண்ற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி வந்து இப்போ மொத்தமா பே பண்றவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவோம். ஓகே. ஸோ 1 இயர்க்கானது வந்துட்டு 20,000ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு நாமினலான ஃபீஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோட நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10+ இயர்ஸ் பேஸ்ட் இன்ஸ்டியூட் இது. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எங்களோட பேக்ரவுண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் ஃபீல்டு தான். ஸோ எங்களோட ஃபேமிலி அண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு 60% மெம்பர்ஸ் வந்து எல்லாமே டீச்சிங் ஃபீல்டு தான் இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு கண்டினியூஷனை தான் வந்து நாங்கள் இந்த டீம் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு எங்களோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வித் டீம், ரைஸ் வித் பர்பஸ் அப்படின்றது தான் இப்போ இல்லை 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான பேசிக் ரீசன். ஸோ டீமில் ஒருத்தங்க ட்ரெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு பர்பஸோட வந்து அவங்க ட்ரெயின் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் ஓரியன்டாவோ அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதாவோ அந்த மாதிரி இருக்கணும். அது ஒன்று. நெக்ஸ்ட் எங்களோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மோட்டோ வந்து அவர் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு இடத்துல படிக்கிறாங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் அவங்க போகிறாங்க அப்படின்றது இல்லாமல் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போகிறாங்களா, அவங்க எதுக்காக உள்ளே வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் ஆகணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் ஆகிறாங்களா அப்படின்றத இன்ஷூர் பண்ணும். அதுதான் வந்து எங்களோட ஒரு பிரைமரியான ஒரு கோலை நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இன்ன வரையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப முக்கியமான டவுட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியாச்சு, இது எல்லாத்துக்கு மேலே படித்து முடிச்சிட்டேன், எனக்கு ஜாப் கிடைக்கும்ன்றதுக்கு என்ன நிச்சயம், நீங்கள் வந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், கோர்ஸ் என்ன, ஃபீஸ் என்ன, எல்லாமே சொல்லிட்டோம். மெயினான ரீசன் என்னன்னா எதுக்கு வராங்க, ரொம்ப கெரியர் கேப் அப்படின்னும் போது வேலைக்கு தான் வராங்க, சம்பாதிக்கணும், எனக்கு சம்பாதிக்கணும், பைசா வேணும். என்னோட பசங்க உள்ள வரும்போதே என்கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம், ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லி தான் உள்ளே எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து அவங்களை ஃபினான்ஷியலா அவங்க ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ நாங்க இங்க என்ன பண்றோம்னா அவங்களுக்கு ஜாப் ஓரியன்டா தான் இங்க ட்ரைனிங்கே கொடுக்குறோம். ஸோ தியரட்டிக்கலா நீங்க தியரட்டிக் இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி தியரி படிங்க அந்த மாதிரி கிடையாது. ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணுங்க, டீச்சிங்கை ப்ராக்டிக்கலா பண்ணுங்க, டெமோசேஷன் நல்லா கத்துக்கோங்க. ஸோ அப்பதான் டீச்சரா போக முடியும். ஸோ இங்க படிச்சுட்டே இருக்கும்போது வித்தின் 3 months or 4 monthsல பிளேஸ்ட் ஆயிடுறாங்க. எவ்வளோ பேர் நீங்க சொல்றீங்க 10th நம்ம நினைக்கிறோம், ஆனா 10th பசங்க எவ்வளோ பேர் வந்து சாதிக்கிறாங்க எங்க கிட்ட வந்து, அவ்வளோ அழகா வந்து டீச் பண்றாங்க. ஸோ டிகிரியா இருக்கட்டும், எங்க கிட்ட படிக்கிற பசங்களை மெயினா ட்ரைனிங் கொடுத்து இப்போ எங்களோட சர்க்கம்டன்ஸ் இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா வித்தின் 3 months or 4 monthsல அவங்களை எலிஜிபிலிட்டி ஆக்கி அவங்க நிறைய ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. மெயின் இங்க முடிச்ச உடனே நாங்களே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இடத்துல பசங்க வந்து நாங்க பண்றதோட அவங்களே போய் ஃபேஸ் பண்றாங்க நிறைய இன்டர்வியூவை. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஜாப் கேரண்டி இங்க வந்து டீம்ல கம்பல்சரி இருக்கு. இது நான் வந்து சும்மா சொல்லல, எங்க கிட்ட ப்ரூஃபும் இருக்கு. இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க. எங்க கிட்ட வந்து பசங்களோட நிறைய எங்களோட கோஆர்டினேட் பண்ண பசங்களே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஸோ இது இப்போ நீங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லும்போது மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, ஐசிஎஸ் இருக்கு, எந்த மாதிரி எடுத்துப்பாங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லையுமே ஒர்க் பண்றாங்க, எல்லா ஸ்கூல்லையுமே எலிஜிபிலிட்டி. ஸோ எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து நிறைய வேகன்சி இருக்கு. ஸோ நாங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்றீங்க டீச்சிங் அப்படின்னா அது குழந்தைங்களோட நம்ம 1 வருஷம் மட்டும் போய் ஜர்னி இல்லை, ஒரு இடத்துக்கு போனோம்னா 2 வருஷம் 3 வருஷம் அந்த இடத்துல இருந்து எப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம்.
எங்களோட மோட்டோ என்னன்னா டீச்சர்ஸை மட்டும் உருவாக்குறது இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான டீச்சராக இருந்தால் தான் நாளைய சமுதாயத்தை அவங்க நல்லா உருவாக்க முடியும். ஸோ அதுதான் எங்களோட ரொம்ப மெயினான மோட்டோவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இடத்துல டீமில் படிச்சிருக்காங்க அப்படின்னாலே வெளியே போய் நல்லா ஷைன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ நிறைய ஸ்கூல்லேருந்து கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் எல்லாருமே வந்து எங்ககிட்ட டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் டீச்சர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த சொசைட்டியில் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் தான் என்னோட சக்ஸஸ். என்றைக்குமே நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு அவார்டும் நான் டெடிகேட் பண்ணுறது நானும் சரி சாரும் சரி எங்களோட டீமோட ஃபேமிலி சரி டெடிகேட் பண்ணுறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம். இப்போ வந்து பிளெண்டட் மோட்ல நடக்கும்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எப்படி நடக்கும்? யார் வந்து கைட் பண்ணுவாங்க? மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நானும் சாரும் தான் எடுப்போம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துலட்சுமின்ற அகாடமிக் கோஆர்டினேட்டர் இருக்காங்க, அவங்களும் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லன்னு சொல்ல முடியாது, ஆன்லைனில் பசங்க படிக்கிறாங்க. அதாவது அவங்கள கைட் பண்ணுறது எல்லாமே என்னோட டீம் தான். அம்மா கொஞ்சம் திரும்புங்க எல்லாரும். ஸோ என்னோட டீம் தான். ஓகே. ஸோ எங்கள் டீம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது என்னோட டீம் தான். ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் எடுத்தாலுமே அவங்களுக்கான டவுட்ஸு கிளாரிஃபிகேஷனு எப்படி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ எல்லாமே லைவ் செஷன்ஸ் தான். அப்படி அப்படியே என்னோட எல்லாமே லைவாக தான் இருக்கும். ஒரு நோட்ஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் ஒரு 800 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்கனாலுமே ஸோ அந்த 800 பேரையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் வீடியோ ஆஃப் பண்ணினா அவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கீங்க, எதனால வரலை, ஏன் உங்களோட, ஏன்னா அவங்க வந்து மணி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் மணி கொடுத்துருக்காங்க, சும்மா வரதில்லை. ஸோ அதனால வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க. ஸோ அதனால அவங்கள வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணி இங்கே முடிக்கிற வரையும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க ஏதாவது ஒர்க்கில் இருந்துட்டு இல்லை வேறு ஸ்கூல் மாறணும்னு சொன்னால் கூட எங்ககிட்ட கேட்டுட்டு மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். டீச்சிங் அப்படின்றது என்னோட பேஷனாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து என்னோட மேஜர் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நான் மட்டும் டீச்சராக போய் ஒரு இடத்துல போய் டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னால் ஒரு 40 குழந்தைங்க மிஞ்சி போனால் வந்து என்னால் வந்து ஒரு 100 குழந்தைங்க ஒரு 300 குழந்தைங்கள தான் என்னால் மாற்ற முடியும். அதே என்ன மாதிரி ஒரு டீச்சரை நான் உருவாக்கும் போது என்ன மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நாளைக்கு வந்து பெரிய தலைமுறையை நம்ம வந்து நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்ற தாட் இருந்தது. அதனால தான் வந்து நான் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய லேடிஸை நான் பார்த்துருக்கேன், ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்டேபிளே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஃபினான்ஷியலாக அவங்க கொஞ்சமாவது அவங்க கையில் சம்பாதிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ப்ரௌடாக நானும் ஃபினான்ஷியலாக இருக்கேன், என்னாலையும் வந்து என் குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தனால அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய பேர் லேடிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் யோசித்தேன், ஏன் வந்து இந்த டீச்சிங் பேஷனை நம்ம ஏன் பண்ணணும், நம்மனால நிறைய பேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இதை வந்து மெயினாக நாங்கள் எடுத்தது. ஸோ எங்களோடது பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஸோ அடுத்த பிரான்ச் வந்து எங்களோடது கோயம்புத்தூரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து எங்ககிட்ட பசங்க படிக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் போத் பிளெண்டட் மோடில் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து மாண்டசரி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது மாண்டசரினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அதை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுத்துருங்க. மாண்டசரி அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி. மாண்டசரி டீச்சிங் அப்படின்றது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இங்கே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதாவது இதுக்குன்னு சொல்லி தனி ஏஜ் கேட்டகரிக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எழுதுவோம் படிப்போம், ஏஎல்கேஜினா வந்து இந்த சிலபஸ் வச்சிருப்போம் இல்லாம இங்க வந்து அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் யூஸ் ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கும். மாண்டசரின்றது குழந்தைங்க வந்து அவங்க செல்ஃபா லேர்ன் பண்ணி செல்ஃப் லேர்னிங் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன் மெத்தடை அவங்க கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு பிங்க் டவர் இருக்கு அப்படின்னா அந்த பிங்க் டவர் அதை வந்து வச்சு விளையாடுது இல்லை அதை வச்சு லேர்ன் பண்ணுது அப்படின்னும் போது அந்த சைஸ் வேரியஸா இருக்கும். ஸோ அதை மாற்றி குழந்தை வந்து அதுவே லேர்ன் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் டீச்சர் கைட் தான் பண்ணுவாங்க. இங்கே அவங்க வந்து அவங்கள குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதோ குழந்தைங்கள ஜஸ்ட் கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தோணும், அவங்க வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணும்போது அவங்க வந்து செல்ஃபாக கரெக்ட் பண்ண தோணும். யாருக்கு செல்ஃப் கரெக்ஷன் இருக்கோ அவங்க வந்து இண்டிபெண்டா அவங்க லைஃப்ல வந்து முன்னேற முடியும். அதுதான் மாண்டசரியோட கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம எல்லா டீடைல்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் யாரெல்லாம் சேரலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் கோர்சஸ் நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம டீடைல்டாக பேசியாச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு
உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோல ஸ்கிரீன்லயும் சரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி அதுக்கான டீடைல்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், மேப், லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டீடைலா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.